அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம எல்லாருக்குமே, குறிப்பா பெத்தவங்களுக்கு, நம்ம பிள்ளைங்கள நல்லபடியா வளர்க்கறது தாங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம். சரி, இஸ்லாம் இதுக்கு என்ன வழிகாட்டுது? இந்த ஒரு அழகான பொறுப்பை பத்தி நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. வாங்க, முதல்ல இந்த ஹதீஸ பார்க்கலாம். இதுல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, நம்ம பிள்ளைகளை நல்லபடியா வளர்க்கறது வெறும் இந்த உலகத்தோடு முடியற கடமை இல்ல. இது நம்ம மறுமை வாழ்க்கைக்கும் தொடர்ந்து பலன் தரக்கூடிய ஒரு பெரிய பரிசு மாதிரி. சரி, இன்னைக்கு நாம எதெல்லாம் பார்க்க போறோம்னா, ஒரு 5 முக்கியமான விஷயங்களா பிரிச்சிருக்கேன். இது ஒரு ரோட் மேப் மாதிரி நினைச்சுக்கோங்க. முதல்ல, பிள்ளைகள் அல்லாஹ்வோட அருளுங்கிறத புரிஞ்சுக்கிறதுல ஆரம்பிச்சு, அவங்களோட ஆன்மீக அடித்தளம், நல்ல குணம், அவங்கள சுத்தி இருக்கிற சூழல், கடைசியா நம்மளோட பொறுப்பு என்னங்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். பிள்ளைகள், அல்லாஹுவின் அருள். அவங்களோட உண்மையான மதிப்பு என்ன? இஸ்லாம் அத பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்கள்ங்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நியாமத், அதாவது ஒரு பெரிய கிஃப்ட். அவங்க வெறும் இந்த உலகத்துல நம்ம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு மட்டும் கிடையாதுங்க, நாளைக்கு மறுமையில நம்ம வெற்றி அடையறதுக்கு ஒரு வழியாவும் அவங்க இருக்காங்க. ஓகே, அப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஆன்மீக அடித்தளங்கள். ஒரு குழந்தையோட ஆன்மீக பயணம் ஆரம்பிக்கும்போது ஒரு பெற்றோரா நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயங்கள் என்னென்ன? எல்லாத்துக்கும் படி நியத், அதாவது நம்மளோட நோக்கம். நம்ம பிள்ளைகளை ஏன் வளர்க்குறோம்? அவங்க இந்த உலகத்துல பெரிய ஆளா வரணும்னு மட்டும் நினைக்காம எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ்வோட திருப்திக்காக வளர்க்கணும். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம செய்ய வேண்டிய 2 முக்கியமான ஆன்மீக கடமைகள் இருக்கு. ஒன்னு, குழந்தையோட காதுல அதா சொல்றது. 2வது, அவங்களுக்கு நல்ல அர்த்தமுள்ள ஒரு இஸ்லாமிய பேரை வைக்கிறது. இந்த 2மே ஒரு நல்ல தொடக்கத்துக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம 3வது பகுதிக்கு வந்திருக்கோம். குணநலன் மற்றும் வழிகாட்டுதல். இதுதாங்க ஒரு குழந்தையோட இஸ்லாமிய கல்விக்கும் நல்ல பழக்க வழக்கங்களுக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு ஏரியா. இங்க பாருங்க, இந்த நம்பர் 7 இது ரொம்ப முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உங்க பிள்ளைங்களுக்கு 7 வயசுல தொழுகையை கத்துக் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த சின்ன வயசுல ஆரம்பிக்கிற பழக்கம்தான் வாழ்க்கை முழுக்க அவங்க கூடவே வரும். அதே மாதிரி குர்ஆன் ஓதவும் அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கவும் கத்துக் கொடுக்கறது ரொம்ப அவசியம். இது அவங்க மனசை சுத்தப்படுத்தி அல்லாஹ்வோட நேரடி வழிகாட்டுதலோட அவங்கள கனெக்ட் பண்ணும். எது சரி எது தப்புன்னு காட்டுற ஒரு லைட் மாதிரி இது அவங்களுக்கு அமையும். அடுத்தது அஹ்லாக், அதாவது நல்ல பழக்க வழக்கங்கள். அடக்கம், மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, பொய் சொல்லாம இருக்கிறது, பெத்தவங்களுக்கு கட்டுப்படுறது, இந்த மாதிரி நல்ல குணங்களை எல்லாம் சின்ன வயசுலயே சொல்லிக் கொடுக்கணும். இதுக்கு நமக்கு இருக்கிற பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை தான். இங்க சொல்லியிருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உண்மை. என்னன்னா, பிள்ளைங்க நாம சொல்றத விட நாம செய்யறத பார்த்து தான் அதிகமா கத்துக்குவாங்க. நீங்க தொழுதா அவங்களும் தொழுவாங்க. நீங்க ஒரு பொய் சொன்னா அவங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மறக்காதீங்க, நாம தான் அவங்களோட முதல் ரோல் மாடல். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், பேலன்ஸ். பிள்ளைகளை வளர்க்கறதுல சரியான சமநிலையை கண்டுபிடிக்கணும். ரொம்ப கண்டிப்பா கடுமையா இருக்கிறதும் தப்பு. அதே நேரத்துல ரொம்ப செல்லம் கொடுத்து முழு சுதந்திரம் கொடுக்கறதும் தப்பு. அன்பு இருக்கணும், அதே நேரத்துல கட்டுப்பாடும் இருக்கணும். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாதையை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நம்மளோட 4வது பகுதிக்குள்ள போலாம். சூழலும் பிரார்த்தனையும். அதாவது ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு வெளியே இருந்து நாம எப்படி சப்போர்ட் பண்றது, ஆன்மீக ரீதியா எப்படி உதவுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குழந்தைய உருவாக்குறதுல அவங்கள சுத்தி இருக்கிற சூழலுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு, அவங்க போற ஸ்கூல் எப்படிப்பட்டது, நம்ம சுற்றுப்புறம் எப்படி இருக்கு, இதெல்லாம் நல்ல விதமா பாசிட்டிவா இருக்கிறத நாம தான் உறுதிப்படுத்திக்கணும். இது ஒரு முக்கியமான கடமை. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம குடும்பத்துக்காக நாம சம்பாதிக்கிற வருமானம் ஹலாலா இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா ஹராமான வருமானமும் ஹராமான உணவும் ஒரு குழந்தையோட உள்ளத்தையும் அவங்களோட குணத்தையும் பாதிக்கும்னு இஸ்லாம் சொல்லுது. அடுத்தது துவா. இது நம்ம கையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம். குறிப்பா குர்ஆன்ல வர்ற இந்த துவாவை பாருங்க. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், அதாவது என் இறைவா எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடு. பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைங்களுக்காக கேட்கக்கூடிய ரொம்ப அழகான சக்தி வாய்ந்த துவா இது. சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நம்மளோட இறுதி பொறுப்பு. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த புனிதமான நம்பிக்கையை நம்ம எப்படி நிறைவேற்றுறதுங்கிறத பத்தி தான் இது. பிள்ளைகள்ங்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு அமானத். அமானத்னா என்ன? ஒரு நம்பிக்கை, ஒரு அமானிதம். இந்த நம்பிக்கையை நம்ம எப்படி காப்பாத்தணும்னு நாளைக்கு மறுமையில நம்ம கிட்ட கேள்வி கேட்கப்படும். அதனால பிள்ளைங்களை வளர்க்கறதுங்கிறது சும்மா ஒரு வேலை இல்ல, அது ஒரு தெய்வீக பொறுப்பு. இந்த அமானத்தை, இந்த நம்பிக்கையை நாம சரியா நிறைவேத்தினா என்ன கிடைக்கும்? அதோட பலன் இந்த உலகத்துல மட்டும் இல்ல, நல்ல பிள்ளைங்களால இந்த உலகத்துல நமக்கு நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாம மறுமையிலையும் அதோட நன்மை நமக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
நபி ஸல்லல்லாஹு அவங்களோட இந்த ஹதீஸு நம்ம பொறுப்பை மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துது. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மெய்ப்பாளர் மாதிரி. நம்ம பொறுப்புல இருக்கிறவங்கள பத்தி கண்டிப்பா நம்மகிட்ட கேள்வி கேட்கப்படும். கடைசியா நம்ம எல்லாரும் நம்ம மனசுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். நம்ம பிள்ளைங்கள இந்த உலகத்துல நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிறதுக்காகவும் நாளைக்கு மறுமையில நாம சொர்க்கம் போறதுக்கு ஒரு காரணமாவும் வளர்க்குறோமா? நம்ம நோக்கம் சரியா இருக்கான்னு நாம ஒவ்வொருவரும் யோசிச்சு பார்க்கணும். யா அல்லாஹ், எங்க எல்லாரோட பிள்ளைங்களையும் நல்ல முஸ்லிம்களா ஆக்கி அவங்களால எங்களையும் சொர்க்கத்துல ஒன்னா சேர்த்து வை. ஆமீன்.